குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் நவகுண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1030. பிரணவத்தின் வடிவம். எடுக்கின்ற பாதங்கள் 3 எழுத்தை, கடுத்த முகம் 2, 6 கண் ஆக, படித்து என்னும் நா 7, கொம்பு 1 நாளும், அடுத்து 7 கண் ஆன அந்தமிலார்க்கே. அந்தமிலார்க்கு அப்படின்னா எல்லை இல்லாதவனுக்கு, கடுத்த முகம் அப்படின்னா கூர்மையான முகம், படித்து அப்படின்னா கற்று, எல்லையில்லாத பிரணவத்துக்கு எடுக்கும் பாதங்கள் 3, கூறிய முகங்கள் 2, 6 கண்களும் ஆக, என்னும் நாக்குகள் 7, கொம்புகள் 4 இக்குண்டம் பொருந்தி விளங்கும் இடம் ஆயிற்று. பாடல் 1031. இறைவனை போன்று ஆன்மாவும் அழிவற்றதாகும். அந்தம் இலானுக்கு அகலிடம் தான் இல்லை, அந்தம் இலானை அளப்பவர் தாம் இல்லை, அந்தம் இலானுக்கு அடுத்த சொல்தான் இல்லை, அந்தம் இலானை அறிந்து கொள் பத்தே. யா என்பது சூலத்தின் வடிவம். அதன் 2 தலைகளும் சூலம் இணைத்து காட்டும். அந்தமில்லானுக்கு அப்படின்னா எல்லையில்லாத ஆன்மாவுக்கு, 10 அப்படின்னா தமிழில் 10 என்ற எண் குறி யா என்பதாகும். எல்லையில்லாத ஆன்மாவான பிரணவத்துக்கு இருப்பிடம் இல்லை, அதை அளந்து வரையறை செய்வாரும் இல்லை, அதை தெரிவிக்கும் சொல்லும் இல்லை. ஆன்மாவை 10 என்ற எண்ணின் வடிவான யகரமாக அறியவும். பாடல் 1032. பார்வதி சிரசின் மேல் விளங்குவாள். 10 இட்டு அங்கு, 8 இட்டு நாள் இட்டு மட்டு இட்ட குண்டம், மலர்ந்து எழு தாமரை, கட்டிட்டு நின்று கலந்தமை ஆகமும், பட்டிட்டு நின்றது பார்ப்பதி பாலே. 8 அப்படின்னா ஆ, ஊ அப்படின்னா 2, 2 கூட்ட 10, 2 பார்வைகளையும் புருவ நடுவில் இட்டு 4 இதழ்களை உடையது மூலாதாரம். இவ்வழிபாட்டால் மனம் நீர்நிலை ஒருமைப்பட்டு நிற்பதில் பார்வை நிலைக்கும். பார்வதி சிரசின் மேல் நிற்பாள். 2 கண்களில் விளங்கும் அகர உகரங்களை புருவத்தின் நடுவில் ஒன்றாய் ஆக்கி, அங்கு 8ஆன அகரமான சந்திர கலையை கொண்டு தொடங்கி, சுவாதிட்டான சக்கரமான 6 இதழ்களும், மூலாதார சக்கரமான 4 இதழ்களும் மாற்றம் பெற, தேன் போல் இனிய சுவாதிட்டான சக்கரம் மலர, விந்து வெற்றி அடைந்து உணர்வாக கலந்த 6 ஆதாரங்களும் ஒன்றுபட்டு மேல் நோக்கிய சக்தியான பார்வதியிடம் சேர்ந்து நின்றது. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1033வது பாடலில் சந்திக்கலாம். Thank you.